ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கோ இந்த ஓர்கிட் வளர்ப்பில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த ஓர்கிட் வந்து வளமையாகவே என்னட்டு இருக்கிறது எல்லாமே நெடுக பூத்து கொண்டே இருக்கும். நான் நார்மலாக என்ன செய்கிறேன் நான்டா ஒருக்கா பூத்து முடியும். இங்கே பாருங்க, இது வந்து முதல் வந்த ஒரு பூத்தண்டு. அது வந்து முதலே நான் வந்து தடி குத்தி நேராக கட்டாதபடி அது வளைஞ்சிட்டுது. அதில் வந்து இங்கே இதில் எல்லாம் பூக்கள் வந்தது. சரியோ, இந்த பூக்கள் எல்லாம் கொட்டி முடிய நான் என்ன செய்கிறேன் நான்டா வளமையாக வந்து இந்த தண்டை வந்து இங்கே இதில் அடியோட கட் பண்ணி விடுறேன். நான் கட் பண்ணி விட்டால் திருப்பி புது தண்டு வந்து பூக்கும். இப்போ நான் வந்து அப்படி உடனே வந்து கட் பண்ணுறேன், கொஞ்ச நாள் விட்டு பார்க்குறேன். நான் இப்போ பார்க்க பாருங்க, திருப்பியும் பாருங்க இதில் எத்தனை மொட்டு வந்திருக்கண்டிங்க. இதில் வந்து இவ்வளோ மொட்டு வந்திருக்குது. இப்போ கொஞ்ச நாள் விடைக்கில் இந்த மொட்டு வந்து திருப்பி பூக்கும். அதோட பாருங்க, இங்கே இதில் ஒரு கிளை ஒன்று வந்திருக்குது. இப்போ இதுலேயும் வந்து ஒரு 4-5 மொட்டு வந்து பூக்கும். ஓகே, அதுக்கு பிறகு பாருங்க, அடுத்தது வந்து இங்கே திருப்பி வந்து பூத்துருக்கு. இப்போ இந்த பூ வந்து விண்டர் காலத்தில் பூத்து கொட்டிட்டுது. இப்போ திருப்பி ஃப்ரூலிங் நல்ல வெயில் வந்த உடனே பாருங்க, இங்கே திருப்பி இது புதுசாக வந்தது. இப்போ இதுவும் வந்து பூக்கும். இந்த ஓர்கிட் வந்து கிட்டத்தட்ட என்னட்டா 6 வருஷமாக இருக்குது. ஆனால் நான் என்ன செய்கிறேன் நானண்டா இதுக்கு அடிக்கடி வந்து நல்லா கேர் பண்ணுறேன். நான் அதனால தான் இது நெடுக பூத்து கொண்டிருக்கு. ஓகே, நீங்களும் உங்களோட வீட்டை இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. உடனே வெட்டாமல் இந்த தண்டை விட்டு பாருங்க, சில நேரம் இப்படி பூக்கும். நான் இவ்வளோ நாளும் இப்படி செய்கிறதில்ல, உடனே வந்து வெட்டி நீட் பண்ணி விட்றேன்னா. இந்த முறை விட்டபடியாக பாருங்கள். இப்போ இதில் வந்து 3 தண்டும் இனி பூக்குமென்னு நினைக்கிறேன். இது ஒரு டிப்ஸ் தான், நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே, பாய் பாய்.